கலியுகத்துல நிறைய இருக்கு. அதில் முக்கியமாக சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, சண்டை பிரியர்கள், அற்பாயுள் படைத்தவர்கள், அதிர்ஷ்டமற்றவர்கள், அமைதியற்றவர்கள், இந்த மாதிரி வரிசையா கலியுகத்தில் மக்களுடைய நிலையை பற்றி சொல்றார். நம்ம உதாரணத்துக்கு பார்க்குறோம். இன்னைக்கு வந்து சண்டை முன்னாடிலாம் குழாயிரி சண்டை வரும், தெரு சண்டை வரும், நிறைய சண்டை வரும். இப்போ எங்கே சண்டை அதிகமாக இருக்கு? வீட்டில் தான் முதல்ல இருக்கு. வேகமாக சொல்றாங்க. அது உண்மையை உடனே சொல்லிட்டாங்க. உண்மையை எப்போதும் உறக்க சொல்லணும். வீட்டில் தான் வருது சண்டை. காரணம் என்ன? அமைதி இல்லை, அமைதியற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கணவன் மனைவி, மாமனார் மாமியார் மருமகன், அண்ணே தம்பி, அக்கா தங்கச்சி, இப்படி எவ்வளோ நல்ல ஒற்றுமையாக இருக்கணுமோ அவங்கள்ட்ட என்ன இருக்கு? சண்டைகள் நிறையா இருக்கு. என்னைக்காவது நமக்கு வந்து யோசிச்சு பார்த்துருக்கோமா ஏன் சண்டை வருது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன செய்யறோம்? இப்ப காமிச்சுக்கிறோம். ஆனா உள்ள என்ன இருக்கு? சண்டை தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துடைய தன்மை, இந்த கலியுகத்துடைய தன்மை இது யாராலும் என்ன செய்ய மாற்றவே முடியாது. அதே மாதிரி அற்பாயுள் படைத்தவர்கள் சொல்றார். இந்த உலகத்துல கலியுகத்துல 100 வருஷம் சொல்லியிருக்கு மனிதனுக்கு. 100 வருஷம் எல்லாரும் வாழ்றாங்களா? எல்லாரும் வாழ முடியுதா? 100 80 ஆனிச்சு, 80 ஓரளவுக்கு 60க்கு வந்துச்சு. இப்போ 60 யாருக்கும் கேரண்டி கிடையாது. இப்போ வந்து அதிகமாக 75% 40 வயசுலேருந்து 45 வயசு முடிஞ்சது. ஏன்? அற்பாயுள் படைத்தவர்கள் கலியுகத்துடைய தன்மையத்தை சொல்றாரு. இதே மாதிரி அதிர்ஷ்டமற்றவர்கள், நம்மெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். இந்த மனித பிறவி கிடைச்சதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மற்ற எந்த பிறவியையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த மனித பிறவியை மட்டும்தான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நாம சங்கீதம். பகவானுக்கு பக்தி சேவை பண்ண முடியும். பகவானுக்கு பக்தி சேவை பண்ணணும். இப்போ எல்லார்ட்டையும் கேட்குறோம், நீங்க எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு பிறவி பிறக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பிறவி பிறக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மனித பிறவி. ஏன் மனித பிறவி கேட்கணும்? அப்பதான் பகவானை நாம சொல்லி வாழ்த்த முடியும். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் அனுபவிக்க மனிதன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவன்லையும் எந்த பிறவிலையும் செய்ய முடியாத ஒன்னே ஒண்ணு மனித பிறவில மட்டும்தான் செய்ய முடியும். அது பகவானுக்கு பக்தி பற்றி செய்யக்கூடிய பிறவி மனித பிறவி. அதனால சொல்றார், பிறவி பெருங்கடல் சேராதார் அப்படின்னு சொல்றார் திருக்குறள்ல. திருவள்ளுவர் சொல்றார், இந்த பிறவியிலேயே உயர்ந்த பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவில தான் பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற பிறவி சக்கரத்தை வந்து என்ன செய்ய முடியுமா? நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிற. இந்த உலகத்துல ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்லையா? ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த உலகம் வந்து துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிறது. இந்த உலகம் எப்படி துன்பம் நிறைந்த இடம், தற்காலிகமானது அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம சேர்த்து வைக்கிற செல்வமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உறவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய தொழிலா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பதவியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய புகழா இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மள்ட்ட என்ன இல்லை? நிரந்தரமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தினுடைய தன்மை அது துக்காலயம் அசாசனம், நிரந்தரம் இல்லாதது மற்றும் துன்பம் நிறைந்தது அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோமே தவிர உண்மையிலே எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா? யாராவது சொல்லுங்க, நான் இந்த உலகத்துல நான் முழுமையா சந்தோஷமா இருக்கிறது யாராவது கைதுக்கிறீங்களா? ஏன்னா இந்த உலகத்துடைய நியமம் என்ன? துக்காலயம் அசாஸ்வதம். அதனால நம்ம இந்த உலகத்துல பிறந்ததை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிறோம். ஆனா சந்தோஷமா வாழ்றோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா சந்தோஷமா வாழ முடியும் எப்ப? பகவானுடைய பக்தி சேவை செய்யறதுக்காக இந்த மனிதர்களை கிடைச்சிருக்கு. நம்ம பகவானோட தொடர்புல இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கலாம். அதுக்கு தான் இங்க வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஸோ இந்த மகாமந்திரம் ஏன் ஸ்பெஷலா சொல்லப்படுது அப்படின்னா, மற்ற மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி எவ்வளோ கிடைக்குதோ அதை காட்டில் நீங்க வந்து மந்திரம் இல்லை, மகாமந்திரம். மந்திரத்துக்கும் மகாமந்திரத்துக்கு என்ன வித்தியாசம்? மந்திரத்திற்கும் மகாமந்திரத்துக்கு என்ன வித்தியாசம்? மகானா எதுன்னு சொல்றோம்? மகானா என்ன? பெரியது. பெரியது. மந்திரங்களில் பெரியது. அதான் மகாமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த மகாமந்திரத்தை யார் ஒருத்தர் சொல்றாங்களோ, ஏன்னா
ஜப்பான்ல வந்து டாக்டர் எமோட்டோ அப்படின்னு ஒரு விஞ்ஞானி டாக்டர் வந்து சொல்றார், இந்த உடம்புல வந்து 70% என்ன இருக்கு, நீர் சத்து இருக்கு. உடல்ல 70%. கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல நாங்க வந்து வெறும் நாம செய்யறது மட்டும் பாட வரல, அறிவியல், விஞ்ஞானம், அரசியல் எல்லாமே நாங்க சொல்லுவோம். இதுல எல்லாமே இருக்கு. ஸோ டாக்டர் எமோட்டோ சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்புல 70% நீர் இருக்கு. இந்த பூமி வந்து 70% நீரும் நிலப்பகுதியும் இருக்கு மிச்சம் இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்புல 70% என்ன இருக்கு, நீர் இருக்கு. சரி, அடுத்து இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த மகாமந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, வைப்ரேஷன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ இந்த டாக்டர் எமோட்டோங்கிறவர் வந்து ஜப்பான்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜப தியானம் வந்து அந்த டேம்ல உட்கார்ந்து சொல்றாரு. அந்த டேம்ல சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய நீர், முதல்ல அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த நீரை எடுத்து பரிசோதிக்கும் போது அந்த நீருடைய மூலக்கூறு எப்படி இருக்குன்னா ஒரு உருவம் இல்லாம இருக்கு. அதே அந்த மகாமந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த நீரை எடுத்து பரிசோதிக்கும் போது அது வந்து ஒரு மலர்கள் போன்று ஒரு அழகான ஒரு உருவத்தோட அது இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீருடைய மூலக்கூறு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சொல்லும் பொழுது அதனுடைய உருவ அமைப்பு எல்லாமே எப்படி இருக்கான், ரொம்ப ஒரு வடிவத்தோட இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீரும் அந்த மாதிரி என்ன ஆகுது, இந்த மந்திரம் சொல்லும் போது அதனுடைய நீருடைய மூலக்கூறு என்ன ஆகுதுன்னா ஒரு உருவத்தோட இருக்கு. அதனாலதான் இந்த மகாமந்திரம் சொல்லக்கூடிய முகம் ரொம்ப தேஜஸா இருக்கும். அவங்க முகத்துல எப்போதுமே சந்தோஷம் இருக்கும். நான் சொல்றேன் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் இருக்கும். ரொம்ப ஒருத்தர் கஷ்டப்படுவான், ஆனா யாராவது ஒருத்தர் பார்த்து சிரிக்கும் போது எப்படி இருக்கும், வெறும் வாய் மட்டும் தான் என்ன ஆகும், அசை உண்மையிலே மனசுல இருந்து வருமா? ஏன்னா உள்ள என்ன இருக்கு, கஷ்டம் இருக்கு. கஷ்டம் இருக்கு, ஆனா முகத்துல காமிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நீர் அது வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உருவத்தை அது உடையதா இருக்கு. அப்போ உடம்புக்கு உள்ள அது வரும்பொழுது இந்த முகத்திலையும் வந்து என்ன ஆகுது, அதனுடைய பிரதிபலிப்பு தெரியுது. ஸோ இதனால என்ன கிடைக்குது அப்படின்னா மன அமைதி. நமக்கு என்ன கிடைக்குது, மன அமைதி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, மனம் நிறைய இருக்கு, மனசுல என்ன இல்லை, அமைதி இல்லை. மன அமைதி இருந்தா தான் முதல்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷமே இன்பமே கிடைக்கும். அது கிடைக்காத வரைக்கும் அவங்களால என்ன செய்ய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாரு, எளிமையான ஒரு அழகான வழிமுறை சொல்றாரு. தினசரி யார் ஒருத்தர் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சாரணம் செஞ்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மற்ற செயல்களை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மங்களகரமா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இதுதான் உண்மை. நம்ம வந்து இந்த மகாமந்திரம் சொல்றதுனால நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இப்போ ஒருத்தர் போருக்கு போறார், ஒரு வீரர் போருக்கு போறார், அவர் வந்து சும்மா போனா அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? உடம்புல தேவையான கவசம் போடணும் இல்லையா? கவசம் போட்டுக்கிட்டாருன்னா அவருக்கு என்ன கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது. அதே மாதிரியா நம்மளும் இந்த உலகத்துல வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் எடுத்து இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கும். காலையில 6 மணிக்கு வண்டி ஆரம்பிச்சு நைட்டு 11 மணிக்கு எப்படி இருக்குது, ரோட்ல வேகமா போகுது வருது, எதுக்கு போகுது எதுக்கு வருதுன்னே தெரியல. அவங்களோட மக்கள் என்ன இருக்காங்க, பரபரப்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்லை, அமைதி இல்லை, அப்படியே இயந்திர மாதிரி போறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ப நமக்கு வந்து வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு என்ன தேவை இருக்கு, ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படுது. அப்போ இந்த பாதுகாப்பு கவசம் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால எல்லா மந்திரங்களும் சொல்லலாம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து கலியுகத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால இந்த மகாமந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ நாங்கள்லாம் இதில் வந்து 2000 இதில் வந்தோம். நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே வந்தோம். இப்போ எனக்கு திருமணம் ஆகி எனக்கு 2 குழந்தைகள், அவங்கெல்லாம் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. நானும் தொழிலில் இருக்கேன். அதுக்கப்புறம் தெப்பக்குளத்தில் வந்து சில திருப்பாளையில் அங்கே வந்து கோயிலில் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதோட பயிற்சி மையமாக தெப்பக்குளத்தில் என்ன செய்கிறோம், 5 வருஷமாக பயிற்சி கூட வச்சுருக்கோம். அங்கே வச்சு நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க வந்து அதை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பயிற்சி பண்ணுறாங்க. குடும்பத்தோடு என்ன செய்கிறாங்க, இந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை பயிற்சி பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணுறதுனால அவங்க நிறைய மாற்றங்கள் ஆகி அவங்களுடைய பல
பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து இன்னைக்கு நல்ல சந்தோஷமா அவங்களோட பயணிக்க முடியுது. ஸோ அதே தான் நாங்களும் சொல்றோம், எல்லாரும் இந்த மனம் அமைதி அடையணும், வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மன்துனா மனது திரானா விடுதலை. இந்த மனசுல இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் என்ன செய்யணும், அது வந்து விடுதலை கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம், மகா மந்திரானா மந்திரானா மனதிலிருந்து